ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. அப்புறம் நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலில் இன்றைக்கி ஒரு புது சீரியலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த சீரியல் ஆல்ரெடி தமிழில் பாலிமரில் ஓடிச்சு தான், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் இருந்தாலும் அது ஃபுல்லாக போட்டு முடிக்கல, பாதியிலே கட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த சீரியலை ஹிந்தியில் எப்படி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணாங்களோ அதே மாதிரியே நம்மளோட சேனல்லையும் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம். இந்த சீரியலுக்கும் மறக்காமல் சப்போர்ட் பண்ணிவிடுங்க. அப்புறம் நான் இந்த சீரியலை ஸ்டார்டிங்கில் பாட்டாக தான் எடுத்துகிட்டு போக போகிறேன். ஸோ அதனால் பார்க்குறவங்களுக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ இந்த கதையோட ஸ்டார்டிங் சீனில் ஹீரோ ஹீரோயினியை தான் காட்டுறாங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் இன்னைக்கு தான் மேரேஜ் ஆகுது. ரெண்டு பேருக்குமே அரேஞ்ச் மேரேஜ் தான். வீட்டில் பார்த்த பொண்ணு மாப்பிள்ளை தான். நம்ம ஹீரோயினிக்கு நம்ம ஹீரோ பிடிச்சி போயிடுச்சு. அதே மாதிரி நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினையும் பிடிச்சி போச்சு. பட் கல்யாணத்துலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, நம்பிக்கையும் கிடையாது. ஏதோ வீட்டில் சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம ஹீரோ கல்யாணம் பண்ணிக்கிறான். ஆனால் நம்ம ஹீரோயினிக்கு அப்படி இல்லை. இவனை ஃபோட்டோவில் பார்த்ததுமே பிடிச்சி போச்சு. பல எக்ஸ்பெக்டேஷனோட கனவுகளோட தான் இந்த கல்யாண வாழ்க்கைக்குள்ளே அடி எடுத்து வைக்கிறா. ரெண்டு பேருக்கும் ஒரு வழியாக நல்லபடியாக கல்யாணம் முடிஞ்சிருச்சு. இப்போ மாமியார் வீட்டுக்கு பொண்ணு போகணும் இல்லையா, ஸோ அதனால வழி அனுப்பி வைக்கிறாங்க. அப்போ எல்லாரையும் கட்டி பிடிச்சிட்டு அழுதுட்டு இருக்கா. என்னதான் இருந்தாலும் பிறந்த வீட்டை விட்டுட்டு புகுந்த வீட்டுக்கு போகணும் இல்லையா, அதனால. ஆனால் இதெல்லாம் பார்க்கும்போது மாப்பிள்ளைக்காரனுக்கு காமெடியாக தெரியுது. நான் என்ன இந்த பொண்ணை கடத்திட்டா கூட்டிகிட்டு போக போகிறேன், எதுக்காக இப்படி ஒப்பாரி வச்சு எல்லாரும் அழுதுட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கிண்டல் பண்ணி சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு ஃப்ரெண்டு காரணம், உனக்கு இதெல்லாம் சொன்னால் புரியாதுடா, அவளோட பிறந்த வீட்டை விட்டு புகுந்த வீட்டுக்கு வந்துட்டு இருக்கா. இனிமே அவள் உன் கூட தான் அவளோட வாழ்க்கையை வாழ போறா. அப்ப அவள் அழுக தானே செய்வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இவனோட பேர் இஷாந்த். அப்புறம் நம்ம ஹீரோயினோட பேர் ஊர்மி. அப்புறம் நம்ம ஹீரோவோட பேர் சஞ்சய். கல்யாணம் முடிஞ்சு ஒரு வழியா மருமகளை மாமியார் வீட்டுக்கும் கூட்டிட்டு வந்துட்டாங்க. ஆரத்திலாம் எடுத்து வரவேற்றுட்டு இருக்காங்க. அப்ப பார்த்தா ஏதோ ஒரு பொண்ணு பார்க்குற சடங்கு இருக்கு போல. அந்த சடங்கை பண்ணணும் அப்படின்னு சொன்னா இவன் அதெல்லாம் முடியாது, எனக்கு இந்த சடங்கு சம்பிரதாயத்திலாம் கொஞ்சம் கூட எனக்கு நம்பிக்கையும் கிடையாது, எனக்கு இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது, அதனால நான் இதெல்லாம் பண்ண மாட்டேன், நான் மாடியில் இருக்கேன், பொண்ணை ரெடி பண்ணி அனுப்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கே இருந்து போயிடுறான். இவன் பேச்சு தான் அங்கே எடுபடுது. யாருமே எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசல. நம்ம ஹீரோயினுக்கு தான் ஒரு ஏமாற்றமா இருக்கு. ஏன்னா இதெல்லாம் ஒரு ரிச்சுவல் தானே, இதெல்லாம் அவருக்கு பிடிக்கலன்னு சொல்றாரு, இவர் என்ன வித்தியாசமான ஆளா இருக்காரு அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கா. இப்போ நைட் ஆயிடுது. ஃபர்ஸ்ட் நைட் ரூம்ல ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோயினி தான் உட்காந்துருக்கா புருஷங்காரனுக்காக வெயிட் பண்ணி. அப்ப அவனுமே வரான். ஆசையா பொண்டாட்டி பக்கத்துல உட்காந்து மானே தேனே பொன்மானேன்னு சொல்லிட்டு எல்லா ஹஸ்பண்டும் பேசுற மாதிரி அவள் அப்படியே வர்ணிச்சு பேசிட்டு, நான் உனக்காக ஒரு கிஃப்ட் எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நெக்லஸ் செட்டை கொடுக்குறான். அதை பார்த்துட்டு இவ ரொம்பவே சந்தோஷப்படுறா. அதே மாதிரி நானும் உங்களுக்காக ஒரு கிஃப்ட் ரெடி பண்ணியிருக்கேன், இதை நான் என் கையாலே உங்களுக்காக ஆசையா பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு சொட்டரை கொடுத்துட்டு இருக்கா. அவனும் அதுக்கப்புறம் அதை வாங்கிட்டு போய் கண்ணாடி முன்னாடி போட்டுட்டு இருக்கான். அவளும் அதை பார்த்துட்டு, இந்த சொட்டர்ல நீங்க பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கீங்க, உங்களுக்கு பொருத்தமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அது எப்படி பொருத்தம் இல்லாம இருக்கும், இது என்னோட மனைவி செஞ்சதாச்சே அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அழகா போட்டுட்டு நின்றுட்டு இருக்கான். அதுக்கப்புறமா தான் தெரியுது இது எல்லாமே கனவு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்பதான் அந்த பையன் ரூமுக்குள்ளேயே வரான். வந்த உடனே இவ இப்படி உட்காந்து இருக்கிறத பார்த்துட்டு, என்னமோ சினிமாவில் வர ஹீரோயினி மாதிரி முகத்தெல்லாம் மூடிட்டு உட்காந்துருக்க, போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். எதுவுமே பேசல. அவளை பாத்ரூமுக்கு போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வர சொல்றான். அதனால இவளும் அங்கே இருந்து போயிடுறா. பட் இவளுக்கு ரொம்ப ஏமாற்றமா இருக்கு. ஏன்னா வந்தோடனே நம்ம கிட்ட ஏதாவது பேசுவோம், அவன் ஏதாவது கிஃப்ட் கொடுப்போம், அப்புறம் நம்மளே ஏதாவது கிஃப்ட் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படிலாம் நிறைய எக்ஸ்பெக்டேஷன் வச்சுட்டு இருந்தா இல்லையா. ஸோ அது எல்லாமே இந்த இடத்துல சுக்குநூறா உடஞ்சு போயிடுச்சு. ஸோ அதனால அழுதுகிட்டே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பார்த்தா அவன் எதுவுமே பேசாம அவளோட கையை பிடிச்சி ஃபோர்ஸா இழுத்துட்டு இருக்கான். அதோட இங்க ஃபர்ஸ்ட் நைட்டும் முடிஞ்சிருது. இப்போ மார்னிங் ஆயிடுச்சு. காலங்காத்தால நம்ம ஹீரோயினி தான் சமைச்சிருப்பா போல. ஏன்னா கல்யாணம் பண்ணி மாமியார் வீட்டுல இவளுக்கு இன்னைக்கு முதல் நாள், அதனால சமைக்க சொல்லியிருப்பாங்க போல. அப்படி இவ சமைச்சிட்டு எல்லாருக்கும் பரிமாறிட்டு இருக்கும் போது அவளோட கையில இருக்கிற காயத்தை அன்னிக்காரி பாத்துடுறா. அதாவது ஹீரோவோட அண்ணன் ஒய்ஃப் தான் இவ பார்த்துட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்கா. இன்னும் உன்னோட கையில காயமா இருக்கு, என்ன நடந்துச்சு நேத்து நைட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. பட் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது இவளுக்கு மட்டும் தானே தெரியும். அது ஒரு செகண்ட் ரீவைண்ட் பண்ணி பார்த்துட்டு, அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா, என்னோட வளையல் கிழிச்சிருச்சு கையில, அப்படிதான் இந்த காயம் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி போய் சொல்லிட்டு இருக்கா. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோயினியை மறு வீட்டுக்கு அம்மா வீட்டுக்கு அழைச்சிட்டு போறதுக்காக ஹீரோயினோட அண்ணன் வந்திருக்கான். அவங்கிட்ட நம்ம ஹீரோ பேச கூட மாட்டேங்கிறான். வேணும்னே இக்னோர் பண்ற மாதிரி மாடியில ஃப்ரெண்டு கூட இருந்துகிட்டு கீழே கூட இறங்கி போக மாட்டேங்கிறான். அவனுங்களுக்குலாம் அவ்வளவு மரியாதை கொடுக்கணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரியே திமிருத்தனமா பேசிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ ஹீரோயினி ரெண்டு பேருமே தான் அம்மா வீட்டுக்கு கிளம்பி போகணும். ஆனா இந்த பையன் எனக்கு ஆபீஸ்ல வேலை இருக்கு, அதனால நான்லாம் வரல, இவ எப்படி சாயந்தரம் இங்க தானே வரப்போறா, அப்புறம் எதுக்கு நான் வேற போயிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயினியை மட்டும் தனியா வழி அனுப்பி வச்சுட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினுக்கு இது இன்னுமே கஷ்டமா இருக்கு. ஏன்னா கல்யாணம் பண்ணி முதல் நாள் தன்னோட அம்மா வீட்டுக்கு போக போறா. ஆனா புருஷன் இல்லாம தனியா தான் போக போறா. அவனுமே வழி அனுப்பி வைக்கிறான். ஒரு வழியா கிளம்பி அம்மா வீட்டுக்கும் வந்துட்டா. வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே இவளை வரவேற்றுட்டு இருக்காங்க. அம்மாவை பார்த்து அடுத்த செகண்டே இவ எமோஷனல் ஆகி அவங்கள கட்டி பிடிச்சி அழுதுட்டு இருக்கா. இவங்க உடனே பயந்து போயிட்டு, என்னாச்சுமா உனக்கு, நீ எதுக்காக இப்படி அழுதுட்டு இருக்க, உன்னோட புகுந்த வீட்டில் எல்லாரும் நல்லா தானே உன்னை பாத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லைம்மா, நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன், அதனாலதான்
அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லைம்மா, நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன், அதான் எமோஷனல் ஆகி அழுதுட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்படியாம்மா சரி வா அப்படின்னு சொல்லிட்டு அவளை கூட்டிட்டு போய் உட்கார வச்சுட்டு எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. பட் இவ வந்து புருஷனோட நினைப்பிலே தான் இருக்கிறா. அவனோட காலுக்காகவும் மெசேஜுக்காகவும் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஆனா அந்த பையன் இவளை பத்தி கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்காம அவனோட ஃபேமிலி கூட அவன் சந்தோஷமா தான் இருக்கிறான். அதுக்கப்புறம் இவளே வந்து மெசேஜ் பண்ணிட்டு இருக்கா, என்ன பண்றீங்க, நீங்க என்ன கொஞ்சம் கூட மிஸ் பண்ணலையா அப்படி இப்படின்னு கேட்டு. ஆனா அதை கூட அவன் இக்னோர் பண்ணிட்டு, என்ன இவ இப்பதான் கிளம்பி அம்மா வீட்டுக்கு போனா அதுக்குள்ள என்ன மிஸ் பண்றேன்னா சொல்லிட்டு இருக்கால, இதெல்லாம் ரொம்ப டூ மச்சா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். கொஞ்சம் கூட அந்த காதல் அந்த உணர்வு எதுவுமே இல்லாம பேசிட்டு இருக்கான். சும்மா ஏதோ பேருக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், அவன் என்னோட பொண்டாட்டிங்கிற மாதிரியே ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கான். ஆஃபீஸ்க்கு வந்து ஃப்ரெண்டு காரணம் காலையில தான் நீ உன்னோட பொண்டாட்டி அழைக்கிறதுக்காக போல, ஆனா இப்போ நீ தாண்டா போயாகணும், அவன் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவாடா, அதனால நீ போயிட்டு வா அப்படின்னு சொன்னா அவன் போக மாட்டேங்கிறான். நான்லாம் போக மாட்டேன், எனக்கு நிறைய வேலை இருக்கு, வேணும்னா இங்க இருந்து கார் அனுப்புறேன், அவன் டிரைவர் கூட கிளம்பி வரட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். என்னடா நீ இப்படிலாம் பேசிட்டு இருக்க, அவ உன்னோட மனைவிடா, அவளை கூட்டிட்டு வரதுக்கு நீ தாண்டா போகணும் அப்படின்னு சொன்னா, இங்க பாரு இஷாந்த், எனக்கு இது மாதிரி காதல் கல்யாணத்துலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைங்கிறது உனக்கு நல்லாவே தெரியும். வீட்டில் ஃபோர்ஸ் பண்ணாங்க அப்படிங்கிறதுக்காக தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், அதுவுமே வந்து அவள் பார்க்க அழகா இருந்தா அதனால தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். பட் இப்போ எனக்கு நிறைய ஒர்க் இருக்கு, ஸோ நான் அதை தான் பார்ப்பேன், நாங்கெல்லாம் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கட் அண்ட் ரைட்டா சொல்லிடுறான். இங்கே நம்ம ஹீரோயினி அம்மா வீட்டில் இருக்கா. பட் இருந்தாலும் புருஷனை பற்றியே தான் நினச்சிட்டு இருக்கா. அப்போ வந்து கார் ஆர்ன் அடிக்கிற சவுண்டு கேட்குது. உடனே எல்லாரும் மாப்பிள்ளை வந்துட்டாங்க, ஓடிவாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் வாசலுக்கு போயிட்டு இருக்காங்க. உடனே இவளும் வெக்கப்பட்டுக்கிட்டே புருஷனை பார்க்கறதுக்காக வாசலுக்கு வந்து பார்க்குறா. அங்கே வந்து பார்த்தா புருஷன் வரல, அதுக்கு பதிலாக புருஷனோட ஃப்ரெண்டுக்காரன் தான் வந்திருக்கான். என்ன தம்பி நீங்கள் வந்திருக்கீங்களே, மாப்பிள்ளை வரலையான்னு கேட்டால் அவன் ரொம்ப பிஸியாக இருக்கான் அங்கிள் ஆஃபீஸ் ஒர்க்கில், அதனால தான் என்ன போக சொன்னா, நான் வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். பட் இவன் என்னமோ புருஷங்காரன் தான் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருந்தா. ஆனால் இப்போவுமே திரும்ப ஒரு ஏமாற்றத்தை அவன் கொடுத்ததும் அங்கிருந்து அழுதுகிட்டே ரூமுக்கு போயிடுறா. அதுக்கப்புறம் ஃப்ரெண்டுக்காரனே உள்ள கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு மருமகனை உபசரிக்கிற மாதிரியே உபசரிச்சுட்டு இருக்காங்க. அவனும் சாப்பிட முடியாம அதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கிறான். அப்ப இதெல்லாம் தூரத்துல இருந்து நம்ம ஹீரோயினையும் பார்த்துட்டு தான் இருக்கிறா. இவளோட கண்ணுக்கு என்னமோ அங்க உட்காந்து சாப்பிடுறது புருஷன் தான் அப்படிங்கிற மாதிரி இமேஜினேஷன் பண்ணி பார்த்துட்டு இருக்கா. அதுக்கப்புறமா தான் தெரியுது அது ஃப்ரெண்டுக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் மனசை தேத்திக்கிட்டு ஃப்ரெண்டுக்காரன் கூடயே கார்ல போயிட்டு இருக்கா மாமியார் வீட்டுக்கு. வீட்டுக்கு வந்ததும் ஃப்ரெண்டுக்காரன் உள்ளே போய் அவனோட ஃப்ரெண்டை வந்து அழைச்சிட்டு வரான். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஒன்றா நிற்க வச்சுட்டு ஆர்த்தி எடுத்து ரெண்டு பேரும் உள்ளே கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுமே என்னதான் புருஷன் மேலே கோவம் இருந்தாலும் அது எதையுமே காட்டிக்காம வீட்டில் எல்லாரும் உங்களை பற்றி தான் கேட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் இது என்னோட அப்பா வாங்கி கொடுத்த ஷர்ட் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா எடுத்து காமிச்சிட்டு இருக்கா. ஆனால் அவன் அதெல்லாம் காதில் வாங்குற மாதிரியே தெரியல. சும்மா நல்லா இருக்கு அப்படியா அப்படிங்கிற மாதிரி போட்டுக்கிறான். அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோயினி வந்து ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கே கொடுக்கணும்னு வச்சுட்டு இருந்தாலே ஒரு ஷர்ட்ரு, அதை வந்து கொடுத்துட்டு இருக்கா. இதை நான் உங்களுக்காகவே என் கையால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இருக்கா. வா உனக்கு இந்த வேலைலாம் தெரியுமா, நைஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதையுமே வாங்கிட்டு ஒழுங்கா பார்க்காம கீழே போட்டுட்டு இருக்கான். என்னங்க இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க, இப்பவே நீங்க இதை போட்டு பாருங்க, உங்களுக்கு ஃபிட்டிங்லாம் கரெக்டா இருக்குமான்னு நான் பார்க்கணும், அதுவும் இல்லாமல் உங்களுக்கு இந்த கலர் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடி முன்னாடி நிற்க வச்சுட்டு போட சொல்லிட்டு இருக்கா. அவனுமே வேற வழி இல்லாமல் போட்டு காமிச்சிட்டு இருக்கான். நல்லா தான் இருக்கு, பட் கலர் தான் அப்படின்னு சொல்லிட்டு கலர் பிடிக்கல போல. அதுக்குள்ள இவளும் முந்திக்கிட்டு கலர் ரொம்ப நல்லா இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. ஆமா ஆமா நல்லா தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்லிடுறான். இப்போ மறுநாள் ஆயிடுது. மார்னிங் ஆனதுமே நம்ம ஹீரோயினி குளிச்சுட்டு வந்து பார்த்தா புருஷங்காரன் இன்னுமே தூங்கிட்டு இருக்கான். ஸோ அவனை போய் ஆசையா எழுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பக்கத்துல போய் உட்காந்துட்டு அவளோட ஈரமுடியை வந்து அவனோட முகத்துல வச்சுட்டு தேய்ச்சிட்டு எழுப்பிட்டு இருக்கா. உடனே அவனு கண்ணை முழிச்சு பார்த்துட்டு தள்ளி போங்க இருந்து அப்படின்னு சொல்லிட்டு அவளை தள்ளி விட்டுறான். என்ன இது இவ்வளவு இன்டிசென்டா பிஹேவ் பண்ணிட்டு இருக்க, ஒருத்தவங்க தூங்கிட்டு இருக்கும்போது இப்படிதான் வந்து எழுப்புவியா, உனக்கு மேனஸ் இல்லையா அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு இருக்கான். என்னடா அது, இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அமைச்சு அப்படின்னா இவன் ரொமான்ஸ் தான் பண்ணணும், அதை விட்டுட்டு இவன் பொண்டாட்டி திட்டிட்டு இருக்கான். இங்க பாரு, இதுவே உனக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்டா இருக்கட்டும், இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலை பார்த்தா அப்புறம் அவ்வளவுதான் உனக்கு மரியாதை அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு அங்க இருந்து போயிடுறான். நம்ம ஹீரோயினி கண்ணுல இருந்து அப்படியே கண்ணீர் தார தாரையா வலிஞ்சிட்டு இருக்கு. ஏன்னா இவ எவ்வளவு ஆசையா புருஷனை போய் காலையில எழுப்பலான்னு போனா அவன் என்னடானா இப்படி ரியாக்ட் பண்ணிட்டு போறான். யாருக்கு தாங்க இந்த இடத்துல கஷ்டமா இருக்காது. நம்ம ஹீரோயினோட அந்த கல்யாண வாழ்க்கையோட கனவு, அந்த எக்ஸ்பெக்டேஷன் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா உடஞ்சு போயிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் பார்ட்ல பார்த்து தெரிஞ்சுப்போம். அப்புறம் இந்த டிராமா எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்ல சொல்லிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை ஃப்ரெண்ட்ஸ்.